ஒருத்தவங்க ஒரு விஷயத்த பண்ணி மன்னிப்பு கேட்ட பிறகு அதையே நினைச்சு 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 அரைச்ச மாவை அரைச்சுக்கிட்டு பண்ண தப்ப திரும்ப திரும்ப சொல்லி காட்டுறதுல என்ன இருக்குது? நடந்துருச்சு. சிலரோட காரணத்தை நம்ம காது கொடுத்து கேட்கணும். ஏன்னா இங்க நிறைய பேர் வந்துட்டு லைஃப்ல உண்மையா இருப்பாங்க. ஆனா தவறு பண்றது வந்துட்டு சில நேரத்துல அதை பயத்தால பண்ணலாம், தொலைச்சிருவோன்ற ஒரு ஃபியர்னால கூட சில விஷயங்களை பண்ணலாம். அந்த காரணத்தை நம்ம காது கொடுத்து கேட்டு மன்னிச்சிட்டோம்னு சொன்ன பிறகு அது சொல்லி காட்டுறது எதுவுமே இல்லை. நம்மளும் நிறைய விஷயம் பண்ணிருப்போம், அதுவும் சிலரை பாதிச்சிருப்போம். ஆனா அதனால வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்திருப்போமா? இல்ல. என்னதான் இருந்தாலும் உடனே இத ரீசனா இதை வச்சு ஒருத்தவங்கள வீழ்த்த பாக்குறது. இந்த விஷயத்தினால நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ணி நம்ம பண்ணது வந்து 10 வாட்டி அவங்க ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. அந்த 10 வாட்டியும் நம்ம வந்துட்டு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம விஷயத்த ப்ரூவ் பண்ணணும்னு ஒண்ணும் இல்ல. ப்ரூவ் பண்றதால மட்டும் நம்மள அவங்க வீழ்த்தாம இருக்க போறாங்களா? இல்ல இதனால வந்து இவங்க இந்த வார்த்தையை சொன்னா இவங்க கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த வார்த்தையை பாய்ச்சி அவங்க கஷ்டப்படுத்தாம தான் இருக்க போறாங்க. அவங்கள நம்ம கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா ஒரு கட்டத்துல மன்னிப்பு கேட்டுருங்க, போக வேண்டிதான், மூவ் ஆன் பண்ண வேண்டியதான். எப்படி பார்த்தாலும் வாழ்க்கை நிம்மதியா வாழணும்ல. நம்ம மனசு எப்படி இருந்துச்சுன்றது வந்து அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி கூட இருந்தவங்களுக்கும் நம்ம மனசு தெரியும். இட்ஸ் ஜஸ்ட் இல்ல ஈகோஸ்டிக் வந்துட்டு அதை வெளிப்படுத்தாது. நன்றி.